ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. அவங்களுடைய ரொமான்ஸ்க்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு கேட்கிற போது புது வெள்ளை மலை எங்கு பொழிகின்றது, ஒரு கொள்ளை நிலா உடல் நனைகின்றது என்று எழுதுறாரு. இது அந்த கதையினுடைய சிச்சுவேஷனுக்காக எழுதப்படுவது. புடவை முந்தானை சாய்ந்ததில் இந்த பூமி பூ பூத்ததுன்னு எழுதுறாரு. புடவை முந்தானை சாயும் போது எப்படி பூமி பூ பூக்கும்? இதெல்லாம் ஒரு கற்பனை காட்சி. ஆனால் அதை நாசூக்கா தான் அவர் எழுதுவார். நீங்க வாலி போன்ற பாடலாசிரியர்களுடைய வரிகள்ல இருக்கக்கூடிய அந்த விரசம் இருக்குல்ல, அது வெளிப்படைத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அது கூட அவர் எழுதுனதில்லை அப்படின்னு அவர் மறுத்திருக்கிறாரு. அந்த சமஞ்சது எப்படி மாதிரி பாடல்கள்லாம் இந்த முதல் வரி நான் எழுதலை, அதை அந்த இயக்குனரே எழுதி வச்சிருந்தாரு. அதனால பெண்ணுடைய உடல் சார்ந்த வர்ணனைகளை எழுதுவது அப்படிங்கிறது காலங்காலமாக கவிதை என்பது ஒரு அந்தரங்கமான ஒரு மொழிதான். விக்னேஸ்வரன் மாதிரி சிறந்த பாடலாசிரியர்கள் யாரு? விக்னேஷ் சிவனை சிறந்த பாடலாசிரியர்னு ஒத்துக்கிறதுக்கு ஒன்று எனக்கு தமிழ் தெரியாமல் இருக்கணும், இலக்கியம் தெரியாமல் இருக்கணும், அல்லது உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கணும். ரெண்டு தான் வாய்ப்பு, வேறு வாய்ப்பே இல்லை. இல்லை சார், இப்போ 2K கிட்டுக்கு அவர் ஒரு பிரபலமான ஒரு பாடகி சொன்ன குற்றச்சாட்டு மீட்டு மாதிரி விஷயங்கள்ல தானே. ஆமாம், சின்மை போன்றவர்கள் சொன்னதுலேருந்து அப்படி ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிருக்கிறதே தவிர இல்லை சின்மை மட்டும் அப்படின்னா நம்ம அதை ஓகே சரி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வைரமுத்து அப்படிங்கிற அந்த குழந்தை இவர் சுச்சியை கூப்பிட்டு கூட 2 பாட்டில் பேண்டிங் ஷாம்பு கொடுத்துருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அதுக்கு எந்த உத்தரவாதம் இல்லை. சம்மந்தப்பட்டவங்க இல்லை பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறாங்க. ஆமாம், இல்லை அவங்க மனநிலை சரியான இடத்துல இருந்து பேசுகிறாங்களாங்கிறது நமக்கு தெரியல. சுச்சி அவர்கள் ஆமாம், அவங்க பேசுகிற விதமே சரியா இல்லை. ஒரு புனிதப்படுத்துறதுக்காக இவ்வளவு சொல்லலை. இல்லை நீங்கள் புனிதப்படுத்துறீங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் இப்போ வைரமுத்து அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வராருன்றீங்க. ஆமாம், அவரே சொல்றாரு, நான் ஆடு மேய்க்கிற கூட்டத்துல இருந்து, ஆடு திருடுற கூட்டத்துல இருந்து வந்தவன்டா. Again Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. அகமேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர். வணக்கம் சார். வணக்கம். அண்மையில் சோஷியல் மீடியாவில் எங்கே திறந்தாலும் வைரமுத்துவனுடைய வரிகள்னு போட்டு நிறைய விஷயங்களை ட்ரோல் பண்ணுறாங்க. குறிப்பாக அவருடைய வரிகளை வச்சு இவர் வைரமுத்து இல்லை காஜி முத்துலாம் எழுதுகிற அளவுக்கு ஒரு வரிகள் எழுதியிருக்காருன்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குல்ல. உண்மையிலே அப்படி அவர் என்னதான் தப்பு பண்ணாரு, அவர் எப்படி தான் என்ன எழுதினார்? தமிழ் சினிமாவிலே பாடலாசிரியராக வந்தவர்களிலே ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டர் என்று கூட வைரமுத்தை சொல்லலாம். ஏனென்றால் கண்ணதாசன் காலம் வரைக்கும் கண்ணதாசனுடைய தொடர்ச்சியாக பல கவிஞர்கள் வந்தாங்க. புலமை பித்தன், முத்துலிங்கம் என்று ஒரு பெரிய கவிஞர்கள் பட்டாளம் வந்தாங்க. கவிதை உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு புரட்சி வெடித்ததை போன்ற ஒரு மாற்றம், ஒரு தலைகீழ் மாற்றம் புதுக்கவிதை என்று ஒன்று வந்தபோது தோன்றியது. புதுக்கவிதை என்பதற்கான அங்கீகாரத்தை பழம்பெருமையான புலவர்களாக இருக்கிறவர்கள் மிகப்பெரிய தமிழ் அறிஞர்களாக இருப்பவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாத காலத்தில் கவிஞர் நா. காமராஜன் அவர்கள் கருப்பு மலர்கள் என்கிற புத்தகத்தை எழுதினார். அதே போல கவிஞர் மீரா கனவுகள் கற்பனைகள் என்கிற புத்தகத்தை எழுதினார். அது மாதிரி பல கவிஞர்கள், சிற்பி, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு பெரிய வரிசை இருக்கிறது. அந்த வரிசையில் ஒருவராகத்தான் புதுக்கவிதையில புதுக்கவிதையின் தாத்தா மேத்தா என்றெல்லாம் சொல்வார்கள். மேத்தா புதுக்கவிதையின் தாத்தா என்றெல்லாம் வர்ணிப்பார்கள் அவர். அப்படி பல பாடலாசிரியர்கள் வருகிற போது அந்த புதுக்கவிதையின் தொடர்ச்சியாகத்தான் வைரமுத்து வருகிறார். வைரமுத்து தொடக்க காலத்தில் வைகறை மேகங்கள் என்று ஒரு மரபு கவிதைகளையும் அவர் ஒரு புத்தகமாக அவருடைய கல்லூரி காலத்திலேயே அவர் வெளியிட்டார். அதற்கு கண்ணதாசன் அணிந்துரை கொடுத்திருக்கிறார். ஒரு பாராட்டி ஒரு நல்லா வருவார்னு ஒரு அணிந்துரை கொடுத்திருக்கிறார். அவர் திரைப்பட பாடலாசிரியராக அடியெடுத்து வைத்த அந்த நிழல்கள் பாடல் தொடங்கி அவரை பார்த்து முதலில் வியந்து ரசித்து கொண்டாடியது யாருன்னா இளையராஜா அவர்கள் தான். இளையராஜா எந்த படம் வந்தாலும், வாய்ப்பு வந்தாலும் வைரமுத்துக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. தேவைப்படுகிற இடத்திலே அந்த கதை சூழலுக்காக சில பாடல்களை எழுத வேண்டி வரும். இப்ப முதலிரவு பாடல் கேட்குறாங்க. அப்போ 2 பேர் தேனிலவு சூழலில் புதுமண தம்பதிகள் தேனிலவு மனநிலையில் இருக்கிறாங்க. அவங்களுடைய ரொமான்ஸ்க்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு கேட்குற போது புது வெள்ளை மலை எங்கு பொழிகின்றது, ஒரு கொள்ளை நிலா உடல் நனைகின்றது என்று எழுதுறாரு. இது அந்த கதையினுடைய சிச்சுவேஷனுக்காக எழுதப்படுவது. இது தனிப்பட்ட முறையில் அவர் அந்த பாடலினுடைய காட்சிக்குள்ள காமம் வர வேண்டுமா, காதல் வர வேண்டுமா, அந்த காட்சிக்குள்ளே கோபம் வர வேண்டுமா என்கிற அதை அவர் முடிவு செய்ய முடியாதுல்ல. ஒரு பாடலாசிரியர் முடிவு செய்ய முடியாது. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அவர் இடத்துல சொல்கிறாங்க, ஜென்டில்மேன் படத்துக்கு ஒரு பாடல் காட்சி என்ன சொல்கிறாங்கன்னா,
மிகப்பெரிய அளவில் வந்து கொள்ளையடித்து கொண்டு அந்த பாலைவனத்தில் வந்து ஒட்டகங்களில் வந்து கடந்து போகிறாங்க, மிகப்பெரிய கொள்ளை கூட்டமாக வந்து ஹீரோ வந்து போகிறாரு அப்படின்னு ஒரு சீன் வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த தப்பிச்சு போகிற ஒட்டகத்தில் தப்பித்து போகிற கொள்ளையர்களுக்கான காட்சி மாதிரி வருகிற போது ஒட்டகத்தை கெட்டியாக ஒட்டிக்க ஒரு பாட்டில் வர்றாரு. இவங்க படப்பிடிப்புக்கு போகிறாங்க, இயக்குனர் சங்கர் அவர்களுடைய படப்பிடிப்புக்கு போகிறாங்க வட மாநிலத்துக்கு. போகிற இடத்துல அவங்களுக்கு ஒட்டகம் கிடைக்கல, ஷூட்டிங் நடத்தி ஆகணும். ஏன்னா இன்னொரு மாநிலத்துக்கு வந்திருக்காங்க, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்க வேண்டிய கட்டாயம். இப்போ ஒட்டகத்தை தேடி அலைகிறாங்க, ஒட்டகம் அவங்களுக்கு வந்து ஷூட்டுக்கு கிடைக்கல, இவங்க நினச்ச நேரத்துக்கு எதுவும் அமையலை. அப்போ என்ன கிடைக்குன்னு பார்க்குறாங்க, குதிரை தான் கிடைக்குது. பாட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ குதிரையில் தப்பிச்சு போகிறது மாதிரி காட்சியை வச்சு அவர் ஷூட் பண்ணிட்டார். இப்போ அவர் குதிரையில் தப்பிச்சு ஓடுற காட்சியில் அந்த பாட்டினுடைய வரிகள் மாற்றப்படாமல் அது நல்லா இருக்குங்கிறக்கா அப்படியே வச்சுட்டாங்க. ஒட்டகத்தை கெட்டியாக ஒட்டிக்க வட்ட பொட்டுக்காரி அப்படிங்கிற பாடல் வந்துருச்சு. அதை வைரமுத்து ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவார். ஒட்டகம் தப்பித்து விட்டது, வைரமுத்து மாட்டிக்கொண்டான். ஏன்னா பல பேர் என்ன சொல்கிறான்னா, இவங்க ஏதாவது அறிவு இருக்கா, குதிரையில் போய்கிட்டு இருக்கும்போது ஒட்டகத்தை கட்டிக்கன்னு பாட்டு எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சூழல் வந்துடுது. இதெல்லாம் இந்த கதை சூழலுக்காக எழுதப்படுகிறது. கவிஞனுடைய முழுமையான மனம் வந்து கவிதைகளை தான் இயங்க முடியும். பாடலாசிரியருங்கிறவன் வந்து என்னென்னா, ஏறத்தாழ நம்ம நண்பர்களுக்கு புரிகிறக்காக சொன்னேன், முன்னாடிலாம் லவ் லெட்ரு கொடுப்பாங்க. இப்போ தான் வாட்ஸ்அப் வந்ததுனால அந்த லெட்ரு கொடுக்குற கலாச்சாரம்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு. லவ் லெட்ரு கொடுக்கும்போது என்ன பண்ணுவான்னா, ஒரு ஆகச்சிறந்த கவிதையை வந்து அவனே எழுதுனது மாதிரி ஒரு சீனை போட்டு கொடுப்பான். அதுக்கு வந்து வைரமுத்து கவிதை, மேத்தா கவிதையெல்லாம் காப்பி அடித்து எழுதுவான். அது மாதிரி தான் பாடலாசிரியன் வந்து ஒரு கதாபாத்திரத்தினுடைய உணர்வுகளுக்கான ஒரு சூழலை தான் அவரால் சொல்ல முடியும். அதுக்காக அவர் எழுதுறாரு. உன் புடவை முந்தானை சாய்ந்ததில் இந்த பூமி பூ பூத்ததுன்னு எழுதுறாரு. புடவை முந்தானை சாயும் போது எப்படி பூமி பூ பூக்கும்? இதெல்லாம் ஒரு கற்பனை காட்சி. ஆனால் அதை நாசூக்கா தான் அவர் எழுதுவார். நீங்கள் வாலி போன்ற பாடலாசிரியர்களுடைய வரிகளில் இருக்கக்கூடிய அந்த விரசம் இருக்குல்ல, அது வெளிப்படைத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அது கூட அவர் எழுதுனதில்லை அப்படின்னு அவர் மறுத்திருக்கிறாரு. அந்த சமஞ்சது எப்படி மாதிரி பாடல்கள்லாம் அந்த முதல் வரி நான் எழுதலை, அதை அந்த இயக்குனரே வந்து ஏற்கனவே எழுதி வச்சுருந்தாரு அப்படின்னு. அந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆச்சு. ஒரு காலகட்டத்தில் பயங்கர ஹிட் ஆகிற பாடல்கள்லாம் நினைவு கூறத்தக்க பாடல்களாக இருக்காது. ஒரு டைம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் மன்மதராசா அப்படின்னு ஒரு பாடல் வந்து எங்கே பார்த்தாலும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்துச்சு. இன்றைக்கி அதை கேட்குறதுக்கு நாதி இல்லை. அதை எழுதின பாடலாசிரியரே சொல்கிறாரு, எனக்கு பிடித்த பாடல்களின் வரிசையில் இது கிடையாதுங்கிறார். அப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன ஆகும்னா, பயங்கர ட்ரெண்ட் செட்டிங்கான பாடல்கள் அப்படின்னு ஒன்று உண்டு. இதை எல்லா பாடலாசிரியருமே எழுதியிருக்கிறாங்க. இழந்த பழம் அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் வந்து டபுள் மீனிங் சாங்கு தான். அதுக்கு வந்து டபுள் மீனிங் சொல்கிறது தவறு. ஒரே ஒரு மீனிங் தான் அது. அது புரியாதவனுக்கு அது டபுள் மீனிங், புரிஞ்சவனுக்கு அது ஒரே மீனிங் தான். அதனால் பெண்ணுடைய உடல் சார்ந்த வர்ணனைகளை எழுதுவது அப்படிங்கிறது வந்து காலங்காலமாக வந்து கவிதை என்பது ஒரு அந்தரங்கமான ஒரு மொழி தான். அதனால் உடலை போற்றுவது, பெண் உடலை வந்து ஆண் போற்றுவது அப்படிங்கிறது, ஆண் உடலை வந்து பெண் போற்றுவது அப்படிங்கிறது ஒரு அன்பு பரிமாற்றத்திற்கான ஒரு வடிவம் தான். அதை வந்து ஆபாசம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆசையும் பாசமும் கலந்தது தான், அது ஆபாசமாக பார்க்கப்படுது. ஆனால் அண்மை காலங்களில் வந்துட்டு வைரமுத்து அவர்களுடைய பழைய பாடல்கள்லாம் தோண்டி இவர் ரொம்ப விரசமாக எழுதியிருக்காருங்கிற அந்த ஒரு பார்வை இருக்குல்ல. இப்போ ஜீன்ஸ் பாடலில் கூட வந்துட்டு அந்த பெண்ணை உனது மெல்லிடை பார்த்தேன் அடடா பிரம்மன் கஞ்சனடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லைன்ஸ் வரும் இல்லையா. இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு மாதிரியான மனுஷனாக தான் இவர் இருந்திருக்காருங்கிற மாதிரி இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாடலுக்கு ஜீன்ஸ் பாடல் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. ஒரு மின்சார சுடுகாடு திறப்பு விழா, அது யாராவது போவாங்களா? மின்சார சுடுகாட்டை திறக்கணும் வாங்க அப்படின்னு கூட்டு போயிருக்காங்க வைரமுத்து. கூட்டு போய் மரணம் பற்றி ஒரு பாட்டு எழுதி கொடுங்க, நீங்கள் வந்து ரிப்பன் வெட்டி திறக்கும் போது அந்த பாட்டை ஒளிபரப்பணும் அப்படின்னு கூட்டு போயிருக்காங்க. திருப்பூர்னு நினைக்கிறேன் அந்த ஊரில். அது வந்து ஜென்மம் தீர்ந்தது அப்படின்னு ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருக்கிறாரு. மரணம் பற்றிய ஒரு பாடல். இந்த உலகத்தில் வந்து மரணம் எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் மரணத்தை சந்தித்து தான் தீரணும் அப்படிங்கிறதுக்கான பாடலை அவர் எழுதியிருக்கார். அந்த பாட்டை நீங்கள் எப்பயும் கேட்டு பாருங்கள், ஒரு சித்தரின் பாடல் போல இருக்கும். அவ்வளவு கவித்துவமான பாடலை வந்து அவர் எழுதியிருக்கிறார். அப்போ இந்த பாட்டை அவர் ஏன் எழுதினாரு அப்படின்னா, அது ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறாங்க. வாழ்க்கையினுடைய நிலையாமை குறித்து, மரணம் குறித்து ஒரு பாட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்கல்ல ஜீன்ஸ் பட பாடலை, அதில் வந்து பூவுக்குள் ஒளிந்திருக்கும் வந்து ஓவியங்கள் அதிசயம்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனை வகையான அதிசயம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் வந்து அந்த பாட்டு முழுக்க இருக்கும். அது ரொம்ப கவிதையான ஒரு பாடல். ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட வரி இருக்குல்ல, நான் வந்து உன்னுடைய இடையை பார்த்து நான் பிரம்மனை வந்து கஞ்சன் என்று நினைத்து விட்டேன், சற்றே நிமிர்ந்து பார்த்தேன் அவன் எவ்வளோ பெரியவள் அப்படின்னு ஒரு கவிதை இருக்குல்ல, இது இவர் கவிதையே கிடையாது, அது ஒரு உலக கவிதை. டிரான்ஸ்லேஷனில் அவரே வந்து அதை மேற்கோள் காட்டியிருக்கிறாரு. அதை தூக்கி இந்த பாட்டுக்குள்ளே வச்சிட்டார்.
எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா பேச்சாளர்கள் வந்து மேற்கோள் காட்டுவாங்கல்ல, இவர் இன்னார் சொன்னாரு, அண்ணா சொன்னாரு, பெர்னாட் ஷா சொன்னாரு, வள்ளுவர் சொன்னார் சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா கவிஞர்களும் சில ரொம்ப அபாரமான வரிகள் இருக்குன்னு வச்சுங்க, அதை மீட்டருக்குள்ள கொண்டு வந்து வச்சிருவாங்க. அதனால எல்லா வரிகளுக்குமே அவர் பொறுப்பேற்க முடியாது. அவர் வரிகளிலே சில வரிகள் வந்து பிறருடைய வரிகளை வந்து அவர் பயன்படுத்தியிருக்காரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீர்ப்பறவைங்கிற ஒரு திரைப்படத்தில் சீனு ராமசாமி இயக்கத்தில் வந்து நீர்ப்பறவைங்கிற படத்தில் ஒரு காதல் பாடல் எழுதியிருப்பார். ஒரு கொடியில் 2 இளநீர் காய்க்கும் பெண்ணே அப்படின்னு எழுதியிருப்பார். இந்த பாடல் வரி வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இவர் தான் முதல் முறையாக சொன்னார்னு நானே நினச்சேன். இன்னொரு பாடலாசிரியராக இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட இந்த வரியை நான் வந்து சொன்னேன், இப்படி எழுதியிருக்கிறாரு. அவர் சொன்னார், இதை வந்து ஏற்கனவே கண்ணதாசன் எழுதிட்டாருங்க. வாழை மரத்திலே 2 இளநீர் காய்த்தது என்ன. அவருடைய அந்த கால்கள்லாம் வந்து வாழை, அவருடைய உடலுங்கிறது ஒரு பளபளப்பானது அப்படின்னு சொல்கிறதுக்காக வாழை மரத்திலே 2 இளநீர் காய்த்தது என்ன அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறாங்க. அதனால் இது காலங்காலமாக உள்ளது. இதை வந்து ரொம்ப வந்து ஒரு வக்கிரத்தன்மையோடையோ ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடையோ ஒரு ஆபாசமாக எழுதுறது இருக்குல்ல, அது வந்து வைரமுத்து எழுத மாட்டார். வைரமுத்து எழுதிய நிறையா பாடல்களுக்கு அந்த முதல் வரியில் சில பேர் தவறாக கருதுறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஓ போடுன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த முதல் வரி அவருடையது கிடையாது. ரொம்ப பேருக்கு தெரியாத ரகசியம் என்னன்னா, இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்குமான சண்டையே பல்லவியை இளையராஜா எழுதியது தான் காரணம். தொடர்ச்சியாக எல்லா படங்களுக்குமே அவர் தான் அந்த முதல் வரியை வந்து எழுதுவார், பல்லவி எழுதுவார். அப்போ வந்து சரணத்தில் தான் வந்து நீங்கள் பல்லவி தான் வந்து ஒரு பாட்டுக்கான ஓப்பனிங்க. ஃபஸ்ட்டு கேட்டவுடனே முதல் 2 வரி வந்து நமக்கு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பாடலுக்குள்ளே நம்ம பயணிச்சிருவோம். அந்த முதல் 2 வரியை வந்து அவர் கைப்பற்றிடுவார் இளையராஜா. அப்போ பாடலாசிரியனுடைய வேலையை வந்து இசையமைப்பாளர் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற முரண்பாடு தான் பின்னால் வளர்ந்து வரும்போது அவங்களுடைய பிரிவுக்கே அதன் அடிப்படை காரணம். பாவலர் அறிவுமதி கூட சொல்லியிருக்கிறாரு ஒரு முறை, அவர் வந்து பல்லவி எழுதுறாருன்னா அவரோட டியூனை வந்து நான் மாற்றினா ஏற்றுக்குருவாரா, நான் எழுதுகிற பல்லவியை வந்து அவர் மாற்றுறாரு அப்படின்னா அவர் வந்து அவரோட டியூனை நான் மாற்றினா ஏற்றுக்குருவாரா, இதை கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் ஒத்துக்குருவாரா. அப்போ அவர் விஷயத்தில் அவர் கரெக்டாக இருக்கார். பாடலாசிரியர்களை வந்து கவிஞர்களை போற்றாத ஒரு இசையமைப்பாளர்களுடைய ஒரு கூட்டமாக இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, வைரமுத்துக்கு பின்னாடி வந்த பாடலாசிரியர்கள் பழனி பாரதி, கபிலன், முத்துக்குமார், ஒரு நல்ல பாடலாசிரியர்களோட ஒரு வரிசையெல்லாம் இருக்குது, யுகபாரதி, இப்படி ஒரு வரிசை இருக்குது. இப்போ சமகாலத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, பாட்டுக்கு வந்து வரிங்கிறது முக்கியமே கிடையாது, சவுண்டிங் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அனிருத்து வந்த பின்னாடி சிறந்த பாடலாசிரியர்கள் சிறந்த வரிகள் அப்படிங்கிறது ஏறத்தாழ இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. விக்னேஸ்வரன் மாதிரி சிறந்த பாடலாசிரியர்கள் இருக்க தானே செய்யறாங்க. யாரு? விக்னேஸ்வரன்லாம் எழுதி தானே. விக்னேஷ் சிவனை வந்து சிறந்த பாடலாசிரியர்னு ஒத்துக்கிறதுக்கு ஒன்று எனக்கு தமிழ் தெரியாமல் இருக்கணும், இலக்கியம் தெரியாமல் இருக்கணும், அல்லது உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கணும். 2 தான் வாய்ப்பு, வேறு வாய்ப்பே இல்லை. இல்லை சார், இப்போ 2K கிட்டுக்கு அவர் வந்து விஜய் சேதுபதி பாட்டு எழுதுறாருன்னு ஒரு சமயத்தில் ஒரு செய்தி பார்த்தேன். ஏற்கனவே தனுஷு போயிட்டு அவர் ஆளுக்காலு நான் என்ன சொல்றேன்னா, பாடலாசிரியர்கள்லாம் ஹீரோ ஆகிறதுன்னு வந்தால் நல்லாவா இருக்கு? சினேகன் கூட தான் சினிமாவில் நடித்தார், நல்லாவா இருக்குது? ஒரு துறையில் இல்லைங்க, ஒரு துறையில் வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னா அது இன்னொரு துறைக்கான வாய்ப்பாக மாறாதுல்ல. இப்போ பருத்தி வீரன் படம் வந்து பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு சில ஆண்டுகள் 2007. அதை பார்த்து அவருடைய நண்பர்கள்லாம் என்ன சொன்னாங்க, நீங்களே ஹீரோவாக நடிச்சிருக்கலான்னு சொன்னாங்க. அவர் வந்து கார்த்தி மாதிரி ஒரு பெரிய ஹீரோவாக வந்து நிற்கிறாரா அமீர்? இயக்குனராக இருப்பது என்பது வேறு, நடிகனாக இருப்பது என்பது வேறு. அப்போ நம்ம வந்து இயக்குனர்கள் நடிகர் ஆகக்கூடாதுங்கிறது அர்த்தம் இல்லை. அப்படி அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் நடிகனுக்கான தனித்தன்மைன்னு ஒன்று இருக்குது. இப்போ எல்லா பாட்டையுமே இசையமைப்பாளரே பாடிட்டா கேட்க முடியுமா நம்மளால்? அதுக்கு ஒரு குரல் தேவைப்படுதில்ல, ஒரு ஸ்ரீராம் மாதிரி, ஒரு ஜேஸ்தாஸ் மாதிரி ஒரு குரல் தேவைப்படுதில்ல. அதனால் கதை களம்தான் தீர்மானிக்கிறதே தவிர அதை வந்து பாடலாசிரியர்கள் வந்து தீர்மானிப்பது கிடையாது. சரி, ஆனால் இவ்வளோ சர்ச்சை வைரமுத்து மேலே இருக்கு இல்லையா? இப்போ அண்மையில் கூட வந்துட்டு ஒரு ரெக்கார்டிங் செஷனில் வந்துட்டு அவர் ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு பாடல் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பெண் குரல் நல்லா இருக்குங்கிறது வந்துட்டு இவர் அழகாக நடுவில் வந்து பேசிக்கிட்டே இருப்பார். அதை நிறைய பேர் பார்த்து ட்ரால் பண்ணாங்க. அதை பார்க்கும்போது தெரிஞ்சுது அவர் ஒரு மாதிரியாக ரொம்ப நளினமாக அந்த பெண்ணோட பேசுகிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்துக்கிட்டே இருந்தது அந்த வீடியோ. ஏன் இவ்வளோ சிக்கல் அவருக்கு? இதனால தான் அவர் இவ்வளோ சிக்கலா? அப்படிலாம் கிடையாது. அதாவது எப்படின்னா, ஒரு ஒரு அன்புமயமான மனிதன் அது. இது வைரமுத்து வந்து ஒரு கவிதை எழுதுவதற்கு ஒரு மென்மையான ஒரு மனம் இருக்கும். எல்லாரும் கவிதை எழுதிட முடியாது. ஒரு குழந்தை வந்து ஒரு நிலாவை பார்த்து வியக்குது, ஒரு வானவில்லை பார்த்து வியக்குது, ஒரு கடலை பார்த்து வியக்குதுல, இந்த குழந்தை மனம் இருக்கிறவங்க தான் கவிதை எழுத முடியும்.
கவிதை எழுதுறவன் வந்து ஒரு ஒரு இராணுவ மனநிலையிலிருந்து கவிதை எழுத முடியாது. இப்போ வைரமுத்து ஒரு குழந்தை அப்படிங்கிற. ஆமாங்க, அவருடைய மனநிலை இருக்குல்லங்க, கற்பனை செய்யக்கூடிய திறன் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே, அதாவது உங்களுடைய மனசை நல்லா வந்து ஒரு வெள்ளி பாத்திரத்துக்கு வந்து சாம்பல் போட்டு விளக்கி வச்சு ஒரு வெள்ளி பாத்திரம் மாதிரி சுத்தமாக வச்சுக்கிட்டாதான் கடவுள் கற்பனைங்கிற பிச்சை அதில் போடுவான் அப்படின்னு ஒரு மலையாளத்தினுடைய ஒரு பிரபல இயக்குனர் லோகிதாஸ் வந்து அவர் சொல்லியிருக்கிறார். அப்போது ஒரு கலைஞராக இருப்பவனுக்கு அடிப்படையே வந்து என்னென்னா, அவனுக்கு ஒரு ஒரு குழந்தை மனம் மாதிரி ஒரு திறந்த மனம் தேவைப்படும். அப்படி வைரமுத்து அப்படிங்கிற அந்த குழந்தை, வைரமுத்தோட இமேஜை வந்து காலி பண்ணது ஆண்டாள் பிரச்சனை வந்ததற்கு பின்பு ஒரு ஒரு பிரபலமான ஒரு பாடகி சொன்ன குற்றச்சாட்டு, அந்த மீட்டு மாதிரி விஷயங்கள்ல, ஆமா சின்மை போன்றவர்கள் சொன்னதுல இருந்து அப்படி ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிருக்கிறதே தவிர அது வந்து நிரூபிக்கப்படாத அல்லது வந்து உறுதி செய்யப்படாத உண்மையா இல்லையா என்று சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். யாருக்குமே அது நிரூபிக்கப்படாது. இல்லை சின்மை மட்டும் அப்படின்னா நம்ம அதை ஓகே சரி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு வைரமுத்து அப்படிங்கிற அந்த குழந்தை இவரு சுச்சியை கூப்பிட்டு கூட 2 பாட்டில் பேண்டின் ஷாம்பு கொடுத்துருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஏன்னா நீங்க புகழ் மிக்கவர்கள் மீது கல்லறிகிற போது அது என்ன ஆகும்னா, அவங்க செய்யற எல்லா விஷயங்களுமே பாப்புலர் ஆகுது. இப்போ நீங்க கண்ணதாசன் வந்து மது அருந்தினாருங்கிறதுனாலேயே மதுவும் சேர்ந்து பிரபலமாகிறது. நீங்கள் பாரதியாருக்கு, நீங்கள் விவேகானந்தருக்கெல்லாம் நீங்கள் கருத்து பார்ப்பீங்களா, இல்லை ஏற்கனவே அவங்கெல்லாம் கஞ்சா குடிச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்கிற ஒரு வரலாறும் சேந்தன் இருக்குது. ஜெயகாந்தனுக்கு வந்து கஞ்சா குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படிங்கிறதுனாலேயே நீங்கள் ஜெயகாந்தனை இலக்கியவாதியாக பார்ப்பீங்களா, அவருடைய ஹேபிட் சம்பந்தமான விஷயங்களாக பார்ப்பீங்களா? இல்லை வைரமுத்து அவர்களோட ஹேபிட்ஸை பற்றி இப்போ யாருமே பேசலை. ஆனால் அந்த ஷாம்பு பாட்டில் சின்மை கிட்ட, அதாவது வந்துட்டு சுச்சி கிட்ட போனதுனால தான் இந்த சிக்கல். அப்படி கிடையாது, அதுக்கு எந்த நிரூபணமும் கிடையாது. அது சும்மா ஒரு சம்பந்தப்பட்டவங்க இல்லை பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறாங்க. ஆமாம், இல்லை அவங்க மனநிலை சரியான இடத்துல இருந்து பேசுகிறாங்களாங்கிறது நமக்கு தெரியல. சுச்சி அவர்கள் ஆமாம், அவங்க பேசுகிற விதமே வந்து சரியா இல்லை. ஏன்னா அவங்களே போட்டு பேசுகிறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாழ்க்கையில் வந்து தோற்று போனவங்க, சொந்த வாழ்க்கையில் தோற்று போனவங்க, மன உளைச்சலுக்கு ஆளானவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே திருடன் தான், எல்லாருமே பொறுக்கி தான், எல்லாருமே கேட்டுக்கட்டவன் தான், ஆம்பளையை பூராமே அயோக்கியன்னு சொல்லக்கூடிய பெண்கள்லாம் உண்டு, ஆண்களும் உண்டு. ஆண்கள் வந்து பொம்பளை புறம் ஏமாத்திடுவாளுன்னு சொல்கிற ஆம்பளைகளும் உண்டு. நீ வந்து சாலையை பார்த்தா சமத்து, சேலையை பார்த்தா விபத்துன்னு சொல்கிறவங்களாம் உண்டு. அதெல்லாம் எங்கே இருந்துன்னா, சீரும் பாம்பை கூட நம்ப சிரிக்கும் பெண்ணை நம்பாதெல்லாம் எழுதி போடுவாங்க ஆட்டோவுக்கு பின்னாடி. அவெல்லாம் யாருன்னா, ஏதோ ஒரு பர்சனலாக எங்கேயோ ஒரு இடத்துல தப்பான இடத்துல லாக் ஆகி எங்கேயோ அடி வாங்கி எங்கேயோ ஒரு இடத்துல தோற்று போனவன். அதையெல்லாம் நீங்கள் வந்து வாழ்நாளில் வந்து ஒரு பெரிய பொன்மொழி மாதிரி எடுத்துக்க முடியாது. சார் அப்போ சின்மை அவர்களுக்கும் சரி, சுச்சி அவர்களுக்கும் சரி, வைரமுத்துவை கொண்டு எந்த விதமான ஒரு பாதகமும் நடக்கலை அப்படிங்க. அதை வந்து அவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் பர்சனல் விஷயத்தை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறவங்க, காதலிக்கிறவங்க இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ 2 பேர் கணவன் மனைவியாக நமக்கு அறிமுகமாவாங்க. அவங்க 2 பேருக்குள்ள மன ரீதியான ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம 2 பேரும் என்ன நினைப்போம், அவங்க கணவன் மனைவியாக இருப்பாங்க நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவங்க மனசளவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைகளுக்காக சேர்ந்து வாழ்வாங்க. உண்மையிலேயே அவங்களுக்குள்ள தாம்பத்தியம் இல்லாமல் இருக்கும், அல்லது வந்து அவங்களுக்குள்ள ஒரு சில லவர்ஸ் நம்ம நினச்சிருப்போம், அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிரும். அவங்க சொல்ல மாட்டாங்க வெளியே. சில பேர் எல்லாத்தையுமே இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம். அதனால் அந்தரங்கத்தை வந்து நீங்கள் வந்து பொது வெளியில் வச்சு விவாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வந்து உருவாயிருக்கு இல்லையா? இது வந்து ஒரு ஆரோக்கியமான கல்ச்சர் கிடையாது. ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அந்தரங்கம் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய அந்தரங்கத்தை வந்து இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து வாழணுங்கிற அவசியமும் கிடையாது. பர்சனல்னு ஒரு மனிதனுக்கு வந்து அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அது இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் வாழணுங்கிற அவசியம் கிடையாது. பிற மனிதர்களை அது பாதிக்கும் பட்சத்தில் அதுக்கு நீதி கோர்றதுங்கிறது வேற. ஆனால் நீங்கள் வந்து ஒரு மனிதன் மேலே அப்படி ஒரு முத்திரையை குத்திட்டு அவர் எப்போவுமே அப்படி தான் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா? பொது புத்தின்னு ஒன்று உண்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவானா, நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். பொது புத்திங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, சில பேர் என்ன நினைப்பான், இப்போ காலங்காலமாக என்ன சொன்னால், பிராமின்ஸ் தாங்க மியூசிக்கில் வந்து பெரிய நாலேஜ் உள்ளவங்க, அவங்க வந்து அப்படி சுத்தபத்தமாக இருந்து அதுக்காகவே வாழ்ந்தாங்க, அதனால தான் அவங்களுக்கு அந்த இசை வந்து அப்படி வரமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்புறம் ஏன் வந்து இளையராஜாவுக்கு அந்த இசை ஞானம் வருது, ஏன் ஏஆர் ரஹ்மானுக்கு வருது? அவங்க சொன்னது உண்மையாக இருந்துச்சுன்னா இவங்களுக்கு எப்படி வரலாம், இவங்களுக்கு வரக்கூடாதுல்ல. அப்போ அது உண்மை அல்ல. அது நீங்கள் ஒரு சாதாரண அடித்தட்டு மனிதனாக இருக்கக்கூடியவனுடைய இசை ஞானத்துக்கு முன்னாடி ஒட்டுமொத்த அக்கரகாரமுமே இளையராஜா காலில் வந்து விழ வேண்டிய அவசியம் வருதுல்ல. அவருடைய அப்போ வந்து உண்மை என்னன்னா, எல்லாருக்குமான சம வாய்ப்பு அப்படிங்கிறது இங்கே இல்லை. அதனால் நீங்கள் பாடலாசிரியர்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு வரிசை இருக்கிறது. இவர் வந்து ரொம்ப ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு வைரமுத்து. அப்போ அவர் மாதிரி ஆட்கள்லாம் அந்த ஆளுமையாக வருகிற போது அவங்க மீதான விமர்சனங்களுக்கு பின்னாடி உள்நோக்கமும் இருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா நான் அவரை புனிதப்படுத்துறதுக்காக இவ்வளவு சொல்லலை. இல்லை, நீங்கள் புனிதப்படுத்துறீங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் இப்போ வைரமுத்து அவர்கள் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வராருன்றீங்க. ஆமாம், அவரே சொல்கிறாரு, நான் ஆடு மேய்க்கிற கூட்டத்திலேருந்து, ஆடு திருடுற கூட்டத்திலேருந்து வந்தவன்டா நான்,
அவரே சொல்றாரு. கரெக்ட். அப்ப அவங்க கையெழுத்து போட தெரியாத தாய்க்கு பிறந்து, தாய் தகப்பனுக்கு பிறந்து முதல் தலைமுறையா படிச்சு இவ்வளவு பெரிய முன்னுக்கு வந்து தேசிய விருதுகள் பெற்று ஒரு 6-7 தேசிய விருது பெறக்கூடிய அந்த இடத்தை பெறுவதுன்னு இருக்குல்ல, இந்தியாவில் ஒரு குறிப்பிடத்தக்க பாடலாசிரியர் என்கிற இடத்துக்கு வர்றது இருக்குல்ல, அது வந்து நீங்க அவர் தொடங்கின இடத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதை வந்து மேட்டுக்குடிகளாக இருக்கிறவங்க, பெரிய பெரிய ஒரு பின்னணியிலிருந்து வர்றவங்களுக்கு அது புரியாது, அந்த வழி புரியாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வைரமுத்து மகனுக்கே அது புரியாது. வைரமுத்து மகன் வந்து ஒரு பாடலாசிரியராக இருக்கார், மதன் கார்கிங்கிறவர். அவர் வந்து ஒரு சௌகரியமான வாழ்க்கையிலேருந்து அவர் வர்றாரு. வைரமுத்துக்கு இருக்கக்கூடிய அனுபவங்களோ, வைரமுத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அபாரமான வந்து அறிவு கூர்மையோ, கிரியேட்டிவிட்டியோ வந்து அவரால் ஈக்குவல் பண்ண முடியாது. ரெண்டுமே. அதனால தான் நான் சொல்கிறேன், அசலான ஒரு படைப்பாளிகள் உருவாகிற போது அவங்க படைப்பை தான் நம்ம கொண்டாடுறோம். நமக்கு தேவையானது என்னென்னா, வைரமுத்துட்ட இருந்து நல்ல பாடல்கள் மட்டும்தான். அவரோட பர்சனல் வாழ்க்கைங்கிறது யாருக்கு சொந்தமானதுன்னா, அவங்க குடும்பத்துக்கு தான் சம்மந்தமானது. நேரடியாக வந்து அவங்க குடும்பம் சார்ந்தது விஷயம். அது பொதுமக்களுக்கு அதில் எந்த விதமான சம்பந்தமே கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் வந்துட்டு இப்போ வைரமுத்து அவர்களை பற்றி சொல்லும்போது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்படியே சொல்லும்போது வந்துட்டு பார்ப்பனர்களுக்கு தான் இசை சொந்தம்ங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க. இப்போ வைரமுத்து அவர்கள் மேலே வந்துட்டு இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு சொல்லப்படுது அப்படின்னா, சின்மையாக இருக்கட்டும், சுச்சியாக இருக்கட்டும், எல்லாமே பார்ப்பன சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பெண்கள் தான். அப்படின்னும் போது ஆண்டாள் பிரச்சனையும் நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்க. இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் அப்போ இது ஒரு அரசியல் தான் சொல்கிறீங்களா? அப்போ ஆண்டாளை பற்றி அவர் பேசுகிறாரு, அப்போ வந்துட்டு அந்த டைமில் பிஜேபி எல்லாம் கொந்தளிக்குது. அதாவதுங்க, குறைந்தபட்ச குற்றம் ஒருத்தர்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன தவறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை மிகைப்படுத்தி சொல்றதுன்னு ஒரு வடிவம் இருக்கு. அப்போ வைரமுத்து அவர்கள்கிட்ட சின்ன தனி இல்லைங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில 100% யாருமே பியூர். ஆமா, அது கரெக்ட். நீங்க அப்படி ஒரு தூய்மையா ஒரு மனிதர்களை பிரிக்க முடியாது. நீங்க வெற்றி பெற்ற மனிதர்களை பல பேர் விரும்பக்கூடிய இடத்துல அவங்க இருப்பாங்க, பல பேர் அவரிடத்துல வாய்ப்பு பெறக்கூடியவங்க இருப்பாங்க. அவருடைய செல்வாக்கை வந்து தங்களுக்கான ஒரு விளம்பரமாக பயன்படுத்திக் கொள்வது, வெற்றிக்கு பயன்படுத்திக் கொள்வது அப்படின்னு ஒரு உத்தி இருக்கு. சினிமாங்கிறது வந்து நீங்க வந்து கோடிக்கணக்கான ரூபா வந்து குவிக்கப்படுகிற ஒரு இடம், அது ஒரு அதிகார மையம். நீங்க ஒரு ஓவர் நைட்ல வந்து ஒருத்தன் வந்து ஒரு பிரபலமாக முடியுது சினிமாவில். ஒரு சினிமாவில் வந்து ஒரு தொலைக்காட்சியில் வந்து தொகுப்பாளராக இருந்த சிவகார்த்திகேயன் வந்து இன்னைக்கு வந்து கமலஹாசனோட ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமா சார் அப்படின்னு எஸ்வி சேகர்கிட்ட கேட்டிருக்காரு கடந்த காலத்தில். இன்னைக்கு வந்து கமலஹாசன் ப்ரொடக்ஷனில் வந்து அவர் ஒரு படம் அமரன்னு நடிக்கக்கூடிய இடம், இதெல்லாம் வந்து கலை உலகத்தில் மட்டும்தான் சாத்தியம். சில உயரங்களை சிகரங்களை வந்து அவங்க எளிதில் அடைகிறாங்க, அது ஒரு அதிகார மையம். அதனால என்ன செய்வானா, ஒருத்தர் வீழ்த்துறதுக்கான ஒரு ஆயுதமாக வந்து சில அவதூறுகளையோ விமர்சனங்களையோ பயன்படுத்துவாங்க. இப்போ இளையராஜா வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம், இளையராஜா மேலே வந்து அவருடைய குணமுரண்களையோ, அவர் பேசக்கூடிய டைலாகையோ, அவருடைய அரசியல் நிலைப்பாட்டையோ விமர்சனம் செய்கிறாங்கல்ல பல பேர். இல்லை, ஆனால் பெண்கள் சார்ந்த எந்த விதமான சர்ச்சையும் இல்லை இங்கே சிக்கலே இல்லைங்க. பெண்கள் புகார் கொடுக்காதனால பல பேருக்கு பிரச்சனை வராது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார் வராதனாலேயே சில பிரச்சனைகள் வந்து வரலைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது வந்து கலைஞர்களுக்குன்னு ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடியவன் கலைஞனாக இருப்பான். கலைஞனாக இருப்பவனுக்கு முதல் தகுதியை அவனுக்கு ஒரு எமோஷ்னலில் அவன் வந்து ஒரு எமோஷ்னலில் வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு கேரக்டர் தான் கவிதை எழுத முடியும், இசையமைக்க முடியும். அவங்க வந்து ஒரு அபாரமான ஒரு ஆற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க. அதனால அவங்களுடைய தனிமனித வாழ்க்கையை தாண்டி அவங்க என்னவா சிந்திக்கிறாங்க, எப்படி வந்து அவங்க எழுதுறாங்க, எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு கற்பனையை உருவாக்குறாங்க. இப்போ எரிமலை எப்படி பொறுக்கும், நம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம், நாம் கண்ணீர் சிந்தும் ஜாதி, நாம் அழுதால் வராது நீதி அப்படின்னு வைரம் எழுதியிருக்காரு. உடனே அவரை புரட்சியாளரை பார்ப்பீங்களா? பாட்டு வந்து நீங்கள் வந்து இரட்டை அர்த்தமாக ஒரு பாட்டு இருக்குங்கிறதுக்காக அவருடைய கேரக்டரை வந்து நீங்கள் விமர்சனம் செய்வீங்கன்னா, அப்போ இந்த பாடல் எழுதுனதுக்காக அவரை புரட்சியாளரை பார்ப்பீங்களா? அப்படி இல்லை. தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எல்லா இடத்துலையுமே இருக்குல்ல. இப்போ மனிதன் எவன் தான் மனிதன் ஒரு பாட்டு இருக்கு. அதில் பல வரிகளில் ஒரு வரி வந்து இரவில் மட்டும் தாலி கட்ட நினைப்பவன் மனிதனா அப்படின்னு ஒரு பாட்டு வரி எழுதுறாரு. அவர் அந்த பாடல் வந்த காலகட்டம் ஒரு 80களினுடைய பிற்பகுதியான காலகட்டம். சந்திரபோஸ் இசை இந்த படத்துக்கு. பல இஸ்லாமிய திருமணங்கள் இரவில் தான் நடந்திருக்கப்ப. இந்த கடலோர இஸ்லாமிய கிராமங்களில் கீழக்கரை மாதிரி ஊர்கள் எல்லாம் பகல் பொழுது வேலைக்கு போயிட்டு வந்து அந்த நாளை வீணாக்க வேணாம் திருமணங்கிற பேரில் அப்படிங்கிறதுக்காக மாலை பொழுதில் ஒரு 7 மணி வாக்கில் வந்து நிக்கா நடக்கக்கூடிய கிராமங்கள் நிறையா இருக்குது. அவரில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, கோவப்பட்டு எப்படி நீங்கள் இரவில் மட்டும் தாலி கட்ட நினைப்பவன் மனிதனான்னு இப்படி எழுதலாம், எங்களை அவமதிச்சிட்டிங்க எனக்கு அப்படின்னு ஒருத்தர் அதை வழக்காக்கியிருக்காரு. அப்புறம் அவருக்கு தெரியல அது அப்படி ஒரு கல்ச்சர் இருக்குது, அப்படி ஒரு வாழ்க்கை முறை இருக்குதுன்னு இவருக்கு தெரியல. இது மாதிரி நிறையா விமர்சனங்கள் உண்டு ஒரு மாற்று கருத்து சொல்லுகிற போது. இது வந்து ஒரு படைப்பாளிக்கான சுதந்திரம்னு ஒன்று இருக்குது. அது பிறரை பாதிக்காத வண்ணம் எழுதணும் அப்படின்னு வேணால் சொல்லலாமே தவிர, ஒவ்வொரு வார்த்தைக்குமே நீங்கள் தனித்தனியாக குற்றச்சாட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா யாருமே நிற்க மாட்டாங்க.
சரி, அப்ப இவர் வந்துட்டு வைரமுத்து அவர்கள் வந்துட்டு நம்ம தனிப்பட்ட விதத்துல எந்த விதமான விஷயங்களும் சொல்லல அப்படின்னா கூட, இப்ப பொன்னியின் செல்வன் மாதிரியான ஒரு படத்துல மணிரத்னம் அண்ட் ஏஆர் ரஹ்மானுடைய காம்பினேஷன்ல எப்பவுமே வைரமுத்து ரெகுலரா இருக்கக்கூடிய அந்த மனிதரை வந்துட்டு ஏன் இவங்க பயன்படுத்தல அப்படின்ற கேள்வி வரும்போது, அங்க ஆட்டோமேட்டிக்கா சின்மயி இந்த மாதிரி நாட்கள்லாம் வராங்க இல்லையா? அப்ப ஏதோ ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறதுனால தான் ஒதுக்கி வைக்கப்பட்டாரா வைரமுத்து? இல்லை, வைரமுத்து வந்து அவனுடைய ஆகச்சிறந்த பாடல்கள் எல்லாமே எழுதி முடிச்சிட்டாரு. ஏறத்தாழ அவருக்கு 71 வயதாகி விட்டது. அவருக்கு என்னன்னா, இளையராஜா வந்து புகழின் உச்சியில் இருக்கும்போது, கிரியேட்டிவிட்டியில் வந்து உச்சமாக இருக்கும்போது, சிறந்த அத்தனை பாடல்களுமே வைரமுத்துக்கு தான் கிடைச்சிருக்கு. அது முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், எத்தனையோ படங்கள். அதே மாதிரி ரஹ்மான் வந்து ஒரு இசை புயலா கிளம்பி வரும்போது ரொம்ப அற்புதமான பாடல்கள் எல்லாமே முழுக்க முழுக்க வைரமுத்து பாட்டாவே வந்திருக்கு. அவர் ரஹ்மானுடைய சீசனும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கொஞ்சம் இதாகும்போது, ஒரு சிறிய இதற்கு வந்து மாற்றத்துக்கு உள்ளாகும்போது வேற பாடலாசிரியர்களை நோக்கி அவர் பயணிக்கிறார். இல்ல அப்படி பண்ணும்போது கூட பொன்னியின் செல்வனுடைய இலக்கியமோ பாடல்களோ அவ்வளோ சிறப்பு பெற்றோ பிரசித்தி பெற்றோ இல்ல. அந்த நேரத்தில் எல்லாரும் சொன்னது என்ன அப்படின்னா வைரமுத்து இருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்ப ஆனா வைரமுத்து சேர்க்காததுக்கான காரணம் வந்து இந்த பார்த்தா தாமரை போன்றவர்கள்லாம் வந்து பாடலாசிரியர் தாமரை போன்றவர்கள்லாம் பொன்னியின் செல்வனை ரொம்ப ரசித்து வந்து படிக்கக்கூடியவங்க, விரும்பி படிக்கக்கூடியவங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு அந்த பாடல் வாய்ப்பு கிடைக்கல. பல பேர் புதிய பாடலாசிரியர் ஒருவர் அதன் மூலமாக ஒருத்தர் உருவாகிறாரு அப்படிங்கிற ஒரு சூழல் வருது இல்லையா? அப்போ ரஹ்மானோட பல பேர் பணியாற்றணும்னு விரும்பும்போது வைரமுத்தை மட்டுமே வச்சு பயன்படுத்துறதுன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா? அதனால் புதிய பாடலாசிரியர்களுக்கான கதவை திறந்ததாகவும் அதை எடுத்துக்கலாம். இவர் நிறைய எழுதிட்டார்ல, இனிமே மணிரத்னம் படத்தில் இவர் எழுதி தான் நிரூபிக்க போறாருங்கிற இடத்துல இவர் இல்லைல்ல. இளையராஜா நிராகரித்த பின்பு வைரமுத்துங்கிறவர் வந்து தீர்ந்து போகவே இல்லை. ஏன்னா அவருடைய தமிழ் தங்கமே தமிழுக்கு என்ன தட்டுப்பாடு அப்படின்னு அவரே எழுதினார். அந்த மாதிரி தட்டுப்பாடு இல்லாமல் அவர் அடுத்த கட்டத்துக்கு பயணித்து ரஹ்மான் இசையில் எழுதுறாரு. அடுத்தடுத்த இசையில் அவர் நிறையா எழுதியிருக்கிறாரு. வித்யாசாகர், ஹாரி ஜெயராஜ் நிறையா எழுதியிருக்கிறாரு. அதனால் கவித்துவமான பாடல்களை வந்து அவர் மீட்டருக்குள்ளே எழுதக்கூடிய ஆற்றல் மிக்கவராக இருக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல வந்து இன்றைக்கி வந்து வைரமுத்துவுக்கு ஆல்டர்னேட்டிவான இடத்துல கவிஞர் கபிலன் போன்றவர்கள் எழுதுகிறாங்க. அவங்க பொன்னியின் செல்வனில் எழுதியிருக்கிறாரு. நிறையா படங்கள் தொடர்ந்து அவர் எழுதுகிறாரு. லால் சலாமில் எழுதியிருக்காரு. அதனால் அந்த மாதிரி பாடலாசிரியர்களையும் வந்து பயன்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பாக நம்ம அதை பார்க்கலாம். எப்போவுமே ஒரே ஒருத்தர் தான் பாடலாசிரியர், மிச்சவங்களாம் வரவே கூடாதுன்னு சொல்ல முடியாது நம்ம. வைரமுத்து அவர்கள் மேலே இவ்வளோ சர்ச்சை இருந்தோம், பெருசாக அவர் மேலே எந்த விதமான ஒரு நடவடிக்கையோ இல்லை அவருக்கு அதாவது வாய்ப்புகள் ரீதியாக ஏதாவது ஒரு வீழ்ச்சி இருக்கலாமே தவிர்த்து வெளியில் சமுதாயத்தில் வந்துட்டு பெருசாக எந்த விதமான ஒரு சிக்கலும் இல்லாததற்கான காரணம் வந்துட்டு டிஎம்கேவோட அவரோட இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான தொடர்புங்கிற மாதிரியான ஒரு செய்தி இருக்கு இல்லையா? உண்மையிலே அதை அவர் காப்பாத்துச்சா இல்லை உண்மையிலேயே அவர் வந்துட்டு அப்பழுக்கு கட்ட மனிதர்? அது 2 வகை இருக்கிறது. நீங்கள் சட்டப்பூர்வமாக நீங்கள் ஒன்றை நிரூபித்தால் தான் நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு யார் வேண்டுமானாலும் போகிற போகல சொல்லலாம், அவதூறுகள் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம், அல்லது ஒருத்தர் மீதான விமர்சனங்கள் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். நீங்கள் நிரூபிக்கணும்ல. சட்டப்பூர்வமாக யாருமே நிரூபிக்கல. அவர் மீது குற்றச்சாட்டு சொன்ன யாருமே சட்டப்பூர்வமாக எந்த விதமான நடவடிக்கைக்குள்ளேயும் அவர் போக முடியலை. அதுதான் காரணமே தவிர அதற்கு வந்து திமுக காரணம் நம்ம சொல்ல முடியாது. திமுக வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தருடைய கலைஞருக்கு ஒரு நட்பாக இருந்தார், கலைஞருக்கும் அவருக்கும் உள்ள உறவு அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் பூர்வமான ஒரு உறவு. அது வந்து அதாவது கலைஞருடைய ஆட்சி கலைக்கப்பட்ட போது அவர் ஒரு கவிதை எழுதுறார். அடியே அனார்கலி, உனக்கு பின்னால் இந்த நாட்டில் உயிரோடு புதைக்கப்பட்டது ஜனநாயகம் தானடி அப்படின்னு ஒரு கவிதை எழுதுறாரு. இந்த கவிதையை படிச்சுட்டு கலைஞர் அவர்கள் வந்து இவ்வளவு அற்புதமாக எழுதுறவர் யார் அப்படின்னு அவரோட அவர் நட்பாக மாறுறாரு. அப்போ அது வந்து அவங்களுடைய இலக்கிய தரத்துக்கான ஒரு உறவு தான். அதனால் அதுக்காக இவர் ஒரு வேளை வந்து ஏதாவது குற்றம் செய்தாலோ அல்லது பிழைகள் செய்தாலோ அதுக்கெல்லாம் அரசு பொறுப்பேற்காது. யாரும் நிரூபிக்கவில்லை அப்படிங்கிறத உண்மையான காரணமே தவிர அரசு பொறுப்பேற்காது. ஆனால் அரசுக்கு சாதகமாக இருக்கிறவர் வந்துட்டு யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. அரசுக்கு சாதகமாக அவர் என்ன செய்கிறார், அவர் திருக்குறளுக்கு விளக்கவுரை எழுத போறேன்னு இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாரு. சீமானை பற்றி கேள்வி கேட்டால் நான் இன்று சைவம் அசைவத்தை பற்றி பேச மாட்டேன்ட்டாரு. அது ஒரு ஆபாசம் சொல்கிறாரு. அவருடைய இடத்துல இருந்து அவர் வேலை செய்கிறார். அவர் திருக்குறளுக்கு உரை எழுதுறதுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இருக்கானா? அது கிடையாது. அவர் வந்து எந்த இலக்கியத்தை வந்து பேச வேண்டும். அவர் ஆன்மீகத்தின் பக்கம் போகலை, மதவாதத்தின் பின்னால் அவர் போகலை. ராமாயணத்தை பாராட்டுறது, மகாபாரதத்தை பாராட்டுறது, புராண இதிகாசங்களுக்கு பின்னாடி பாராட்டுறதுங்கிற இடத்துக்குள்ள அவர் போகலை. அவர் ஒருவேளை வலதுசாரிகளுக்கு இசைவான இடத்துல இருந்திருந்தார்னா அவருக்கு ஞானபீட விருது கொடுத்து அவர்கள் அதை கொண்டாடி இருப்பாங்க. அவர் பாரதிதாசன் மாதிரி வந்து திராவிட இயக்க சிந்தனை, பெரியார் சிந்தனையில் இருக்கிறாரு. அதனால அவர் மீது கல்லறிகிறாங்க. அதனால அவர் வந்து பெண்கள் பின்னாடி போறாருங்கிற மாதிரி கல்லறிகிறாங்களோ? ஆமா, அவரை வீழ்த்துவதற்கு வேற வாய்ப்பு இல்லை. அவருடைய ஆளுமையை வீழ்த்த முடியாது. அவர் சிறந்த பாடலாசிரியர் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அவருக்கு எழுத தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அவருக்கு கவிதை வரலைன்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு ஆளே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அவருடைய ஆளுமை பண்பை வீழ்த்த முடியல. அதனால அவதூறுகளால் வீழ்த்துவதற்கு கொள்ளைப்புறமாக சில முயற்சி நடக்குது. அதில் யாரும் வெற்றி பெறல.
ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்துக்கு. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.